வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட ஒரு விசேடமான ஒரு நேர்காணல். உண்மையில் நமக்கு நன்றாக தெரியும், நாட்டினுடைய தற்போதைய சூழல் தேர்தலை நோக்கிய ஒரு பார்வையிலேயே சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் தேர்தல் நடக்குமா நடைபெறாதா என்ற கருத்து கணிப்புக்கு அப்பால் மக்களினுடைய எதிர்பார்ப்பு மாற்றம் ஒன்று நிகழ வேண்டும் என்பதே. அதிலும் குறிப்பாக நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பல விடயங்களை முன்கொண்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக பல பிரதேசங்கள் சார்ந்த பிரச்சனை, பலரினுடைய இலைமறை காயாக இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கூட பெண்கள் சார்ந்த ஒரு விசேட நேர்காணல் தான். பெண்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்தும் பேசப்படாத பிரச்சனைகள் சார்ந்தும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கலாம். அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் பெண்கள் ஒத்துழைப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் யோகேஸ்வரி. வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் யோகேஸ்வரி, உங்களினுடைய அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இப்பொழுது அந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் எந்த நிலவரத்தில் உள்ளது? அது தொடர்பான விடயத்தை கூறுங்கள். எங்களுடைய அமைப்பு 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஒரு தொழிற்சங்கமாக. அதாவது முறைசாரா தொழிலிலே ஈடுபடுகின்ற அந்த பெண்களை ஒருங்கிணைத்துத்தான் நாங்கள் நிறுவனமயப்படுத்தப்பட்டோம். அந்த ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் அந்த பெண்களை ஒருங்கிணைப்பதிலே மிகவும் முன்பராக வேலை செய்கின்றோம். எங்களுடைய அமைப்பிலே குறிப்பாக கண்டி மாவட்டம், கேகாலை மாவட்டம், அதே போல அம்பாறை, நுவரெலியா மாவட்டங்களை சார்ந்த பெண்கள் ஒருங்கிணைந்துள்ளனர். அவர்களுடைய அரசியல் மற்றும் அவர்களுடைய பொருளாதார ரீதியான உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள் போன்றவற்றை முன்னிறுத்தி நாங்கள் செயற்பட்டுகின்றோம். உங்களினுடைய அமைப்பு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக செய்யப்பட்டு வருகின்றது எனில் தற்போது உங்களினுடைய வேலை திட்டங்கள் எவ்வாறான முன்னேற்றங்களை கண்டுள்ளது? ஏதேனும் புதிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றீர்களா? அது தொடர்பான ஒரு விளக்கத்தை தாருங்கள். குறிப்பாக இந்த முறைசாரா பெண்களுடைய தொழில் உரிமைகள் அல்லது தொழில் சட்டங்கள் இன்னுமே, அதாவது இலங்கையிலே சட்டங்கள் இருந்தால் கடைச்சாப்பு சட்டம் என்ற ரீதியிலே சட்டங்கள் இருக்கின்றது. அதே நேரம் ஊழியர் சேவனாவு நீதி, ஊழியர் நம்பிக்கை நீதி போன்ற சட்டங்கள், பல சட்டங்கள் ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் முறைசாரா தொழிலிலே ஈடுபடுகின்ற இந்த பெண்களுடைய அவர்களுடைய சம்பளமாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய பிரசவ விடுமுறையாக இருக்கட்டும் போன்ற விடயங்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றது. அதாவது தொழில் தருணர்களால் அந்த விடயங்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றது. இதனால் நாங்கள் அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான ஒரு கொள்கை பிரகடனத்தை உருவாக்கி, குறிப்பாக அதாவது அரசியல் மட்டத்திலே அரசியல் பிரதிநிதிகளிடமும் அதிகாரிகளிடமும் நாங்கள் ஒப்படைத்து அதற்கான லாபி அட்வொகசி செய்து வருகின்றோம். அவர்களுடைய உரிமைகள், குறிப்பாக முறைசாராத தொழிலாளர் பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், COVID-19 அல்லது கொரோனா, அதே நேரம் இலங்கையின் பொருளாதார நிலைமை காரணமாக இந்த பெண்களுக்கு தங்களுடைய தொழிலை இழந்தனர். ஏன்னால் இந்த முறைசாரா பெண்கள் கொழும்பு நகரிலோ அல்லது கண்டி நகரிலோ போன்ற நகரங்களில் வேலைக்கு செல்கின்றார்கள், அல்லது அது பக்கத்துக்கு தோட்டங்களிலே பக்கத்திலே இருக்கின்ற தொழிற்சாலைகளில் அல்லது பெரும்பான்மையினர் சமூகத்துக்கு சொந்தமான விவசாய நிலங்களிலே கூலிகளாக வேலை செய்கின்றார்கள். எனவே இந்த பெண்களுடைய பொருளாதாரம் இல்லாமல் போனது, இந்த பொருளாதார நெருக்கடியும் COVID-19 காரணமாக. எனவே இந்த பெண்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்தி இன்று அந்த பெண்கள் சுய தொழில்களை ஈடுபட்டு வருகின்றார்கள். அதில் அவர்கள் வருமானமும் ஈட்டி வருகின்றார்கள். ஏனெனில் பெண்கள் அவர்களுடைய குரல், அதாவது பார்கெனிங் பவர், பேரம் பேசும் உரிமை காணப்பட வேண்டுமானால் அவர்கள் பொருளாதார ரீதியிலே தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பெண்கள் ஒத்துழைப்பு முன்னணி அவ்வாறான பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அந்த விடயங்களை விழிப்புணர்வு படுத்தி ஒருங்கிணைத்து செயற்பட்டு வருகின்றோம். உண்மையில் யோகேஸ்வரி, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கொழும்பை நோக்கிய பெண்களினுடைய அந்த நகர்வு மற்றும் அவர்களினுடைய பிரச்சனைகள்.
உங்களுக்கு தெரியும், மலையகமோ அல்லது ஏனைய பிரதேசங்களில் இருந்து கொழும்பிற்கு பல பெண்கள் வேலைக்காக வருகின்றார்கள். குறிப்பாக அதிலும் ஒரு சில வேலைகள் தொடர்பில் அதிகமாக பேசப்படுவது குறைவு. குறிப்பாக மசாஜ் நிலையங்கள் உட்பட கிளப்களில் பணியாற்றுகின்ற சிறுபான்மை பெண்கள், இவர்களினுடைய பிரச்சனை பாரதூரமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதுவரையிலும் இவர்களினுடைய அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கப்பட்டதாக இல்லை. அவர்கள் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றார்கள். குறிப்பாக பாலியல் தொல்லை உட்பட ஒரு விதமான சீண்டல் பார்வையினுடைய அவர்களை பார்க்கக்கூடிய தன்மை தற்போது சமூகத்தில் காணப்படுகின்றது. எனவே உங்களினுடைய அமைப்பு சார்ந்து பார்க்கும் பொழுது இது தொடர்பாக ஏதேனும் விடயங்கள் அல்லது இது தொடர்பான ஏதேனும் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றீர்களா? நாங்கள் இந்த குறிப்பாக பெருந்தோட்டங்களிலே பெண்களை ஒருங்கிணைத்து விழிப்புணர்வு வேலைகள் செய்யும் போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களை கூறுகின்றோம். ஏனெனில் கல்வி சாதாரண பொதுத்தராதர பரீட்சை கூட சித்தி பெறாத மற்றும் இடைவிலகல் பெண்கள் கூடுதலானவர்கள் இந்த கொழும்பை போன்ற நகரங்களுக்கு செல்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு தக்க தொழில்கள் கிடைக்கின்றதில்லை அல்லது அவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். நீங்கள் சொல்லும் போது சில சமயங்கள் பல இன்னொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். சில சமயங்களே அந்த பெண்கள் கற்பமாகி வீட்டை நோக்கி வருகின்றார்கள். அந்த பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தகப்பன் யார் என்றே தெரியாத அல்லது பர்த் சர்டிபிகேட்லே தகப்பன் பெயருக்கு முன்னால் நில் என்ற அல்லது இல்லை தந்தை பெயர் இல்லாமல் இருக்கும். இவ்வாறான பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற பெண்களாக அந்த பெண்கள் காணப்படுகின்றார்கள். எனவே பெண்கள் ஒத்துழைப்பு முன்னணி இது சம்பந்தமான விடயங்களை தெளிவுறுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கி கொழும்பை போன்ற நகரங்களுக்கு நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டுமானால் எவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும், கல்வியிலே உங்களுடைய திறமை காட்ட வேண்டும், கல்வி ரீதியாக பெற்றுக்கொண்ட அந்த சான்றிதழ்களோடு அந்த அமைப்புகள் அவர்கள் எங்கே வேலை செய்ய செல்கின்றார்களோ அந்த அமைப்புகள் பற்றி தெரிந்து கொண்டு வேலைக்கு செல்லுமாறும் நாங்கள் அறிவுறுத்தி விழிப்புணர்வுபடுத்தி வருகின்றோம். அதே நேரம் கல்வி சார்ந்த பல நிறுவனங்களில் கல்வி சார்ந்த உதவிகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த எங்களுடைய அமைப்பிலே அங்கத்துவம் வகிக்கின்ற பெண்களின் பிள்ளைகளுக்கான மொபைல் லைப்ரரி, அதாவது நடமாடும் நூலக சேவைகளை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு கல்வி ரீதியான விடயங்களை மேற்கொண்டு வருகின்றோம். அதே நேரம் அவர்களுக்கு கல்விசார் உபகரணங்களை வழங்குவதன் மூலம் அவர்களுடைய கல்வி இடைவிலகாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதே போல் அந்த குடும்பம் சார்ந்த அந்த குடும்பங்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான வேலை திட்டங்களையும் விழிப்புணர்வு செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். தொழிற்சட்டங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். தொழிலாளர் தொழில் திணைக்களத்தோடு இணைந்து, அதே போல் மனித உரிமை ஆணைக்குழுவோடு இணைந்து மற்றும் வழக்கறிஞர்கள் போன்றவர்களோடு இணைந்து அவர்களுக்கு அவர்களுடைய சுயதொழில் மட்டுமல்ல ஏனைய விடயங்களையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றோம். முக்கியமாக பெண்கள் ஏன் அரசியலிலே ஈடுபட வேண்டும், அதிலே ஏன் குறிப்பாக மலையக சிறுபான்மையின பெண்கள் ஏன் அங்க வகிக்க வேண்டும், தீர்மானம் எடுக்கும் இடங்களிலே எம்முடைய பெண்கள் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே பல கட்சிகள் சார்ந்த பெண்கள் தான் அவர்களுக்கான அரசியல் ஏன் அவசியம், அரசியல் சம்பந்தமான சட்டங்கள், குறிப்பாக பிரதேச சபை சட்டங்கள் போன்றவற்றையும் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் கடந்த காலங்களிலே. அதே போல் அந்த சபைகளுக்கு சென்ற பெண்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம். மேலும் அவர்களுக்கு எவ்வாறான அதாவது அரசியல் ரீதியான விழிப்புணர்வை எவ்வாறு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை கூட பெண்கள் ஒத்துழைப்பு முன்னணி மேற்கொண்டு வருகிறது. அண்மையிலே குறிப்பாக ஜனவரி மாதம் நாங்கள் கேரளா மாநிலத்தின் கிலா என்ற அரசியல் ரீதியாக பயிற்சி கொடுக்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு பெண்கள் ஊடக அமைப்பின் ஊடாகவும் இன்னும் பல விழுதுகள் இன்னும் பல அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு 30 பெண்களை நாங்கள் அங்கே கூட்டி சென்றோம். அந்த பயிற்சிகளை அவர்களுடைய செயற்பாடுகளை பெற செய்தோம். இவ்வாறான பல விடயங்களை பெண்கள் ஒத்துழைப்பு முன்னணி ஏனைய அமைப்புகளோடு இணைந்து செயற்பட்டுகின்றது. அதே போல் மனித அபிவிருத்தி தாபனத்தோடு இணைந்து பொருளாதார ரீதியான விடயங்களை மேற்கொண்டு வருகின்றது.
இவ்வாறான பல செயற்பாடுகளை பெண்களுக்கு வழங்கி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் முதலில் குறிப்பிட்டதை போலவே பெண்களினுடைய பிரச்சனைகளில் ஒரு பாரிய பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனை. உண்மையில் அவர்களினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கமும் பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அது சிறுபான்மை மக்களுக்கு, சிறுபான்மை பெண்களுக்கு சென்றடைகிறதா என்பது ஒரு கேள்விதான். உங்களினுடைய அமைப்பு சார்ந்து பெண்களினுடைய பொருளாதார மேம்பாடுக்கு என்ன வேலை திட்டங்களை முன்வைத்துள்ளீர்கள்? சில சமயங்களிலே எங்களுடைய அதாவது பேட்ரியார்க்கல் ஆணாதிக்க சமூக முறைமையும் ஒரு காரணமாக இருக்கின்றது, மிக ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றது. அதே நேரம் எங்களுடைய கலாச்சாரம் ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது. பெண்களுக்கு திருமணம் முடித்த பெண்கள் அல்லது திருமணத்துக்கு முன்னுக்கு அரசியலிலே ஈடுபட்ட பெண்கள் திருமணத்துக்கு பின்பு அரசியலிலே ஈடுபடுவது எமது கலாச்சாரம், குடும்ப கட்டமைப்பு தடையாக இருக்கின்றது. அதனாலே குறிப்பாக சிறுபான்மையின பெண்கள் மாத்திரமல்ல, பெரும்பான்மையின பெண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக சிறுபான்மை பெண்கள் போவதற்கு அல்லது அரசியல் ரீதியான சிந்தனைகள் அவர்களுக்கு வருவது மிக குறைவாக இருக்கின்றது. குறிப்பாக மலையக பெண்களை பற்றி நான் குறிப்பிடுகின்றேன். மலையக பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இவ்வாறான விடயங்கள். இருந்த போதிலும் 25% கோட்டா மூலம் எல்லா பகுதிகளிலும், நுவரெலியா மாவட்டம், கண்டி மாவட்டம், ஏனைய மாவட்டங்களிலும் மலையக பெண்கள் 5 ஆண்டுகள் அந்த பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களிலே அங்கம் வகித்தார்கள். சில சமயங்களிலே அந்த கட்சிகள் தேர்வு செய்த பெண்கள் வந்து அந்த இடத்திற்கு போய் எவ்வாறு நடந்து கொள்வது போன்ற விடயங்கள் தெளிவற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய கல்வி தகமையும் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஏனெனில் நான் குறிப்பிட்டேன், நாங்கள் அந்த சில சபைகளை அவதானித்தோம். சென்ற பெண்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை அந்த நேரத்திலே அவர்கள் கூறியதும் நாங்கள் அவதானித்த விடயம், சில சமயங்களிலே மொழி ஒரு தடையாக இருக்கின்றது. எமது மலையக பெண்கள், சிறுபான்மையின பெண்கள் தமிழ் மொழி பேசுபவர்கள். சபைகளிலே சபை சிங்கள மொழியிலே நடைபெறும், அது மொழியாக்கம் நடைபெறும், மொழிபெயர்ப்பு நடைபெறும். இருந்தாலும் கூட பிரதான விடயங்கள் வரும்போது, உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் பட்ஜெட், அந்த பட்ஜெட் எல்லாம் வரும்போது அது தெளிவாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் பெண்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மையின தமிழ் மொழி பேசும் பெண்களுக்கு அதிலே பங்கு வகிக்க முடியும், என்ன சொல்கின்றார்கள் என்ற தெளிவு ஏற்படும். எனவே அது ஒரு விடயம். சில சமயங்களில் கட்சிகள் தெரிவு செய்த பெண்கள் ஆளுமை குறைந்த பெண்களாக இருக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு திட்டத்தை எப்படி போடுவது அந்த சபையிலே என்ற விடயம் தெளிவற்றதாக இருக்கின்றது. மிகவும் கல்வி தகமைகள் குறைந்த பெண்களாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் அவதானித்து அந்த பெண்களை தகுதி உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இது பொறுப்பு இருக்கின்றது. ஏன்னா மலையக அரசியல் கட்சிகளிலே அவர்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுப்பது, அந்த கட்சிகளின் தொழிற்சங்கங்களிலே அங்கம் வகிப்பது எல்லாரும் பெரும்பான்மையாக பெண்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை அந்தந்த கட்சிகளிலே தெளிவான பெண்களை, ஆளுமையுள்ள பெண்களை தெரிவு செய்து அவர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் என்பது எனது இங்கே ஒரு பதிவாக இருக்கின்றது. என வெறுமனே பெண்களை சேர்க்க வேண்டும், 25% கோட்டா இருக்கின்றது என்றதுக்காக பெண்களை சேர்க்கக்கூடாது. தகமையுள்ள பெண்களை அந்த இடங்களுக்கு சேர்க்கும் போது அந்த பெண்கள் பிரதேச சபைகளில் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களிலே இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை தங்களுடைய பிரதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு இலகுவாக இருக்கும். அவர்கள் அதிலே தெளிவாக இருப்பார்கள். அவ்வாறு வேலை செய்த நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலும். இருந்தாலும் எதிர்கால அரசியலிலே அவ்வாறான தகுதி வாய்ந்த பெண்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும் எமது ஒரு குரலாக, அல்லது நாங்கள் இவ்வாறான விடயங்களை அரசியல் கட்சிகளுடன் நாங்கள் தெளிவுபடுத்தி வருகின்றோம், அட்வொகசி லாபி செய்து வருகின்றோம். நிச்சயமாக யோகேஸ்வரி, நீங்கள் குறிப்பிட்டதை போலவே பெண்களினுடைய அரசியல் பிரவேசம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பெண்களினுடைய அரசியல் பிரவேசத்திற்கு நீங்களும் ஒரு பெண் தான் என்ற அடிப்படையில் அதற்கு தடையாக இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்றால் என்ன? யாருமே பெண்களுக்கு, அதாவது பெண்கள், நீங்கள் வரலாறை பார்த்தீர்களேயானால் இன்றைக்கு நாங்கள் உலகம் பூராக மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாக
கொண்டாடுகின்றோம். ஆனால் அந்த மார்ச் 8ஆம் தேதியை அனுஷ்டிப்பதற்கு அல்லது அங்கீகரிக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் பெண்கள் போராடினார்கள், எத்தனை உயிர்கள் மாண்டுள்ளனர். அவ்வாறுதான் இந்த அரசியல் விடயமும். ஏனெனில் ஒரு கட்டத்திலே இலங்கையிலும் கூட உலகத்திலும் பெண்களுக்கு வாக்களிப்பு உரிமை இருக்கவில்லை. அதை நாங்கள் போராடிதான் பெற்றுக்கொண்டோம். அதே போல்தான் இந்த 25% கோட்டாவும் நாங்கள் போராடிதான் பெற்றுக்கொண்டோம். இன்னும் மாகாண சபைக்கும் அதே போல் பாராளுமன்றத்திற்கும் எங்களுடைய சனத்தொகை அடிப்படையில், இலங்கையின் சனத்தொகை அடிப்படையில் 52% அதிகமாக பெண்கள் இருக்கின்றோம். வாக்காளர் தொகையிலே 56% மேலாக பெண்கள் இருக்கின்றோம். அப்படியானால் எங்களுக்கு அவர்கள் ஏறக்குறைய இந்தியாவில் போன்றாவது 33% எங்களுக்கு தர வேண்டும் அரசியலிலே ஈடுபட. ஆனால் எந்த அரசியல் கட்சி இதற்கு தயாராக இருக்கின்றது? பெரும்பான்மை அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது சிறுபான்மை அரசியல் கட்சிகளாக இருக்கலாம். யார் தயாராக இருக்கின்றார்கள் பெண்களுக்கு அந்த அரசியலிலே ஈடுபடுவதற்கு, அல்ல வாங்க இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு? மிகவும் தடை இருக்கின்றது. சில ஆண்கள், கல்வி கற்ற ஆண்கள் கூட என்னோடு வாக்குவாதத்திற்கு வந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு வேற வேலை இல்லையா, நீங்க பெண்கள் அரசியல்ல ஈடுபடுறதுனால குடும்பங்களை ஒழுங்காக கண்காணிக்க முடியாது இருக்கின்றது, எனவே இந்த 25% அவசியமற்றது என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்ற கல்வி கற்றவர்கள் கூட இருக்கின்றார்கள். இதே சந்தர்ப்பத்தில் யோகேஸ்வரி, நீங்கள் குறிப்பிட்டதை போல பெண்களினுடைய அரசியல் பிரவேசத்திற்கு குடும்பம் ஒரு தடைதான், பல சமூகத்தினரும் ஒரு தடைதான். ஆனால் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற அந்த சமூகம் சார்ந்த அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் அல்லது அரசியல் செயற்பாட்டாளர்கள் இந்த ஒரு அரசியல் பிரவேசத்திற்கு என்னென்ன முறையில் தடையாக இருக்கின்றார்களா அல்லது அதற்கு வழிவகுக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றதா தற்போதைய சூழல்? எதிர்ப்பு தெரிவிப்பதாக, அதாவது வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக இல்லை எந்த கட்சியும். அது பெரும்பான்மை அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது தேசிய அரசியல், பெரும்பான்மை இல்லை தேசிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்ல உள்ளூரிலே இருக்கின்ற சிறுபான்மை அரசியல் கட்சிகளாக இருக்கலாம். அவர்களுடைய தலைமைகள் அதாவது நேரடியாக விருப்பமின்மை கூறுவதில்லை, ஆனால் மறைமுகமாக ஆணாதிக்க சிந்தனையும் மதவாத சிந்தனையும் எங்களிலே ஊறி போனது. எனவே அதனை தவிர்த்து கொண்டு எதிர்காலத்திலே ஒரு திடகாத்திரமான சமூகமாக இலங்கை நாடு மிளிர வேண்டுமானால் அதில் அரைவாசிக்கு மேலாக இருக்கின்ற இந்த பெண்களுடைய அபிவிருத்தி, அவர்களுடைய ஏனைய சேம நலன்கள் அனைத்தும், உரிமைகள், உரிமை ரீதியான விடயங்கள், சலுகை ரீதியான அரசியலுக்கு நாங்கள் இங்கே கூற முடியும். உரிமை ரீதியான அரசியல் அவர்களுக்கு உரித்தாக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனை மாற்றம் அனைத்து மக்களிலும், பெண்களிலும் அதே நேரம் தலைமைகளிலும் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் ஒரு திடகாத்திரமான நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் என்பதுதான் எனது பதிவாக இருக்கின்றது. எனவே என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி, உங்களுக்கு நன்றாக தெரியும் நமது நாட்டில் மகளிர் மற்றும் சிறுவர் உரிமைகளுக்கான அமைச்சு காணப்படுகின்றது. அந்த அமைச்சினூடாக பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன, பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீங்கள் குறிப்பிடுவதைப் போலவே சிறுபான்மையின பெண்களுக்கு இவ்வாறான வேலை திட்டங்கள் சரியான முறையில் கிடைக்கப்பெறுகின்றதா அல்லது அது தொடர்பில் உங்களினுடைய அமைப்பு ஏதேனும் குரல் கொடுத்திருக்கின்றீர்களா அல்லது அரசாங்கத்திடம் கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றீர்களா? தற்போது உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள அந்த அபிவிருத்தி திட்டங்கள் தோட்டங்களை அல்லது மலைக பகுதியை சென்றடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த வாய்ப்புகளை எவ்வாறு அவர்கள் செயற்படுத்துகின்றார்கள் என்பதிலே கேள்வி இருக்கின்றது அல்லது சவால்கள் இருக்கின்றது, நிறையவே சவால்கள் இருக்கின்றது. சில சமயங்களிலே சில பெண்கள் சில சபைகளிலே திடகாத்திரமாக செயற்பட்டு அந்த நிதியை அல்லது அந்த அபிவிருத்தி திட்டங்களை தங்களுடைய தோட்டங்களுக்கு அல்லது தங்களுடைய பிரதேசங்களுக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு மீறக்கூடிய சில பெண்கள் இருக்கின்றார்கள். நான் அவர்கள் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, ஏனெனில் நான் அப்படி கூறினேன் என்றால் ஒரு கட்சி சார்ந்த பெண்ணை குறிப்பிடுவதாக இருக்கும். அதனால் அவர்களுடைய பெயரை குறிப்பிடவில்லை. நாங்கள் அவதானித்த வகையிலே சில பெண்கள் திடகாத்திரமாக அந்த அபிவிருத்தி திட்டங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடை தங்களுடைய பிரதேசங்களுக்கு எடுத்து சென்றார்கள். அதுதான் நான் முன்னவே கூறுகின்றேன்.
கூறினேன். அதாவது அந்த அபிவிருத்தி திட்டங்களை எடுத்து செல்வதற்குரிய அறிவும் ஆற்றலும் உள்ள பெண்கள் சபைகளுக்கு செல்ல வேண்டும், அல்லது ஆண்களும் சரி அவ்வாறான ஆற்றல் உள்ளவர்கள் தான் செல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அந்தந்த பிரதேசத்தை நோக்கி செல்லும். இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே அந்த அந்த அபிவிருத்தி திட்டங்களிலே பல குறைபாடுகள் இருக்கலாம். அதாவது குறிப்பாக நாங்கள் குறிப்பிட்டோமானால் பிரதேச சபைக்கு சென்ற பெண்கள், கடந்த 5 ஆண்டுகள் இருந்த பெண்கள், நாங்கள் ஒரு உதாரணமாக எடுத்தால் பள்ளியை அல்லது ஒரு பாடசாலையை எடுத்தால் இவர்கள் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களை போன்றது. அந்த சபையிலே இருக்கின்ற ஆண்கள் பல வருடங்கள் அந்த சபையிலே அதாவது பங்கு பற்றி அந்த தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் கூட சில சபைகளிலே ஆண்களும் வாயே திறக்காமல் இருந்தார்கள், அந்த ஒரு எதிர்பிரேனையும் அவர்கள் வைக்காமல் இருந்தார்கள். எனவே இருப்பாளருக்கும் பெண்களுக்கு பயிற்சி தேவை அந்த மாதிரி இருக்கும் போது ஆண்களுக்கும் சபைகளுக்கு செல்லுகின்ற ஆண்களும் எவ்வாறான விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும், எம்முடைய சமூகத்துக்கு சிறுபான்மையினர் சமூகமாக இருக்கட்டும், தங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த சமூகத்துக்கு தேவையான அபிவிருத்தி திட்டங்களை அவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறானவர்கள் சபைகளுக்கு செல்லும் போதுதான் அந்த நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், அபிவிருத்தி திட்டங்களா இருக்கட்டும், அந்த மக்களை சென்றடையும். நிச்சயமாக இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களை எங்களுக்காக வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.